ஏனுங்க வாரம் வாரம் வியாழக்கிழமை ஆச்சுன்னா சித்தர்களை பற்றி சொல்லின்னு இருக்கீங்க. என் ஜாதகத்தில் சித்தராகிற யோகம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு ஒருத்தவர் கேட்டாருங்க. பிருகத் ஜாதகம், சாராவளி இந்த மாதிரி நூல்களை எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்த பொழுது 10ஆம் இடத்துல 4 கிரகங்களுக்கு அப்பாற்பட்டு அதிகமாக கிரகங்கள் இருந்தால் சித்தராகக்கூடிய யோகமெல்லாம் இருக்குதுன்னு பழைய நூல்களில் அது அழகாக சொல்லப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி பலதீபிகா அப்படிங்கிற நூலில் வேறு விதமாக சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது சனி பகவான் பலமாக இருக்கணும். அவர் சனி பகவான் பலமாக இருந்தால் தான் ஒரு இடத்துல உட்கார்ந்து தவம் செய்ய முடியும், மனதை கட்டுப்படுத்த முடியும், கர்மாக்களை மீறி சில நிலைகளை நாம் அஷ்டமா சித்திகளை எல்லாம் அடைய முடியும். சனி பகவான் ஒருத்தவங்க ஜாதகத்தில் கேந்திர திரிகோணங்களில் இருக்கணும். அதே மாதிரி அந்த கேந்திரத்திலே திரிகோணத்திலேயோ ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ இருக்க வேண்டும் அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி பல பழமையான ஜோதிட நூல்கள் என்ன சொல்லுது, பிரபராஜ யோகம் அப்படின்னு சொல்லுது. இந்த பிரபராஜ யோகம் அப்படிங்கிறது என்னென்னா சந்நியாச நிலையை அடைவதைத்தான் பிரபராஜ யோகம், அதாவது ஆண்டி யோகம் அப்படின்னு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. 7ஆம் இடம் கெட்டு போகணும், அப்போ தான் சாமியார் ஆக முடியும், இல்லைன்னா இல்லற வாழ்க்கை இருந்துன்னு இருக்கும். அதனால் 7ஆம் இடத்துக்கு ஒரு கிரகம் ஏதேனும் ஒரு வகையில் கெட்டிருந்தாலும் சித்தராகக்கூடிய யோகங்கள் எல்லாமே இருக்குதுங்க. சந்திரனுக்கு 4ஆம் இடத்துக்கு, அதாவது ராசிக்கு 4ஆம் இடத்துக்குரியவரும் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துக்குரிய கிரகங்களும் சம்பந்தப்பட்டு 9ஆம் இடத்துலேயோ 10ஆம் இடத்துலேயோ இருந்தால் நிச்சயமாக அவங்க சித்தராவாங்க. இது நம்முடைய அனுபவத்திலேயே ஒரு 2-3 பேர் நம்ம பார்த்துருக்குறோம். அவங்கெல்லாம் படிப்படியாக அப்படியே விலகி 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 சித்தராகிய நிலைமையெல்லாம் நாம் பார்த்துருக்குறோங்க. அதே மாதிரி சனி தசை கேது தசைலாம் நடந்தால் எங்கேயாவது தனிமையில் உட்கார்ந்துருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே சிலருக்கெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த 2 கிரகங்களுமே தேடல் கிரகங்கள். இந்த பிறவியில் நாம் இருக்கிறோம், அடுத்த பிறவி எப்படி இருக்கும், முன் பிறவியில் நாம் எப்படி இருந்தோம் அப்படிங்கிற தேடலை நமக்கு தரக்கூடிய கிரகங்கள் சனி பகவானும் கேது பகவானும். இந்த 2 கிரக திசை துறவர சிந்தனையை தூண்டக்கூடியதாக இருக்கும். ஏதேனும் ஒரு வகையில் சுக்கிரனும் கேதுவும் நம்ம ஜாதகத்தில் ஒன்று சேர்ந்து இருந்தாலோ அல்லது நேருக்கு நேர் பார்த்து கொண்டாலோ கல்யாணத்துக்கு பிறகு சந்நியாச நிலைமை வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலைகளையும் நாம் எதிர்பார்க்கலாம். மந்திர சித்தியால் பெரிய ஆன்மீகவாதியாகணும்னா சனி தசை கேது தசை, சுக்கிரனோட கேது இதெல்லாம் இருந்தாலோ 7க்குரியவன் கேதோடு இருந்தாலோ இந்த மாதிரி நிலைமை எல்லாமே உண்டுங்க. பொதுவாக திருவாதிரை நட்சத்திரக்காரங்க, பூச நட்சத்திரக்காரங்க அதிகமாக சித்தராவது உண்டு, கும்பராசிக்காரங்களும் ஆவது உண்டு, மீன லக்னக்காரர்களும் ஆவது உண்டுங்க. அதே போல் இந்த பலதீபிகா நூலில் ஒரு சூட்சுமம் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன சூட்சுமம்னா 3 பெண் பிள்ளைகளுக்கு அடுத்ததாக பிறக்கக்கூடிய ஆண் பிள்ளை, அதுக்கு அந்த மாதிரியான சித்தராகக்கூடிய அமைப்பு, மனநிலை எல்லாமே ஒரு பக்கம் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முதல்ல பையன் பிறந்தார், அதுக்கு பிறகு 3 பொன் குழந்தை பிறந்தது அப்படின்னு உள்ள அந்த பிறப்பு வரிசையும் சித்தராவதற்கான அமைப்புகளை கொடுக்கிறது. இந்த மாதிரி பழைய நூல்களை நாம் புரட்டி பார்க்கும் பொழுது எந்தெந்த கிரக அமைப்புகள் இருந்தால் அவங்க சித்தர் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. எங்கே கிளம்பிட்டீங்க? உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்க்கவா? சித்தராகிற யோகம் இருக்கான்னு பாருங்கள், சந்தோஷமாகவும் இருங்க. நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் குருநாதர்கள் மற்றும் சித்தர்களின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.